மார்கழி மாதம் 2வது நாளுங்க. 4:30க்கு என்னோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா நிலா வெளிச்சத்தோட நம்ம டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ்ளோ புத்துணர்ச்சியா இருந்துச்சுங்க. நம்ம காலையில எந்திரிச்சு குளிக்கிற வரைக்கும் தாங்க குளிரா இருக்கும். குளிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சுத்தமா குளிரே இருக்காதுங்க. நாம தோட்டத்துக்குள்ள குடியிருக்கிறதுனால நம்ம தோட்டத்துல ஒரு பெரிய வேப்ப மரத்தடிய செல வச்சு அதத்தான் பிள்ளையாருன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து வணங்கிட்டு வந்ததுங்க. நம்ம கிணத்து மேட்டுக்கு பக்கத்துலயே பெரிய வேப்ப மரத்தடியே நம்ம பிள்ளையார் இருக்கிறாருங்க. நம்ம கிணத்த சுத்தியும் எல்லாம் நம்ம ஏரியா ஃபுல்லா வாய்க்கால் தண்ணி பாயறதுனால கிணத்துல தண்ணி ஊறி அப்படியே கிணறு நம்பி வழிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. குடத்த டைரக்டா அப்படியே கிணத்துக்குள்ளேயே விட்டு மோக்கும்போது அவ்வளோ ஆனந்தம். பிள்ளையாரப்பா நம்ம கிணறு எப்பவுமே இதே மாதிரி நிரம்பி வழியணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு அந்த தண்ணி கொண்டு வந்து நம்ம பிள்ளையாருக்கு நல்லா குளிர ஊத்தி நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ புதுசா கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதும் காஃபி குடிக்கிற பழக்கம் வந்துருச்சுங்க. முதல்லலாம் டீ, காஃபியே குடிக்க மாட்டேன். இப்ப தான் புதுசா அந்த பழக்கம் வந்திருக்கு. இத அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, சூடா ஏதாவது ஹெல்த்தியா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 2 செம்பருத்தி பூ போட்டு, கொஞ்சமா நாட்டு சர்க்கரை, 2 சொட்டு லெமன் புழிஞ்சு விட்டு குடிச்சேங்க.